நயம் பாராட்டுக. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வினுக்கு உணர்வாய் ஒளிர்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தருக்கு இணங்க வயங்கு நல் மொழியே, தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தழைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே. கா. நமச்சிவாயர். முன்னுரை. நற்புலமை உடைய புலவர் கா. நமச்சிவாயர் நம் தமிழ் மொழியின் சிறப்பினை படம் பிடித்து வருணித்து பாடுகிறார். தமிழ் மொழிக்கு எத்தனை பெயர்கள், எழில்மிகு அருமையான பெயர்கள், செந்தமிழ், வண்டமிழ், தண்டமிழ் என சாற்றுகிறார். தமிழின் சிறப்பை நாமும் நயம் கண்டு சுவைப்போமா? பொருள் நயம். வாழைக்கு குறுத்தழகு, வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு. திரண்ட கருத்து. தேனை விட இனிய நல்ல செம்மையான தமிழ்மொழியே, தென் தமிழகம் சிறந்து திகழ்கின்ற தென்மொழியே, உடம்பிலும் ஒளிர்ந்து இலங்குகின்ற ஒளி பொருந்திய மொழியே, மக்கள் உணர்வுகளில் கலந்து உணர்வுபூர்வமா ஒளிர்கின்ற தமிழ்மொழியே, வானத்தை விட ஓங்கி உயர்ந்த வளமையான தமிழ்மொழியே, மக்களுக்கெல்லாம் 2 கண்களாக விளங்குகின்ற நல்ல மொழியே, தமிழாக நின்று சிறப்புற்று புகழ விளங்கும் குளிர்ச்சியான தமிழ்மொழியே, நீ தழைத்து செழித்து வளர்ந்து உயர்ந்த புகழை அடைவாயாக. மைய கருத்து. தமிழ்மொழியின் சிறப்புகளையும் பொருளையும் பெருமையையும் கா. நமச்சிவாயர் நவல்கிறார். தொடைநயம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். மோனைத்தொடை. ஒரு செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு: ஒளிர்வரும், ஒண்டமிழ், ஒளிர்தமிழ், ஊனினும் உணர்வினும் உணர்வதாய், வண்டமிழ், வயங்கு, தனித்தமிழ், தழைத்து, தண்டமிழ். எதுகை தொடை. செய்யுளில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு: தேனினும் ஊனினும் வானினும் இனிது, தனித்தமிழ், இனிய, ஒண்டமிழ், வண்டமிழ், தண்டமிழ், தென்மொழி, நன்மொழி, தென்னாடு, ஓங்கியவாய். ஏபு தொடை. செய்யுளில் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது ஏபு தொடை எனப்படும்.